இவனுங்க போதைக்கு நான் ஊருகாயா நான் போற இடத்துக்குலாம் இந்த பொம்பளை பின்னாடியே அவனும் தொங்கிட்டு வரான் பூச்செண்டோட. அப்படி வரைஞ்சுட்டானுன்னு இந்த மனுஷ பெயர்களை என்னத்தன்னு சொல்ல என்ன ஒரு காமெடி பீஸாவே ஆக்கிட்டான்னு பாருங்களேன். கல்யாணத்துக்கு வரும்போது லேட் ஆயிடுச்சுங்க. பாட்டி வந்து லேட்டா வந்துட்டான். சரி மண்டபத்துல வந்து வாசல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பாருங்க, அதுக்குள்ள பந்தி முடிஞ்சு போச்சு போல இருக்கு. எல்லாம் காலி ஆயிட்டு இருக்குது. அதான் சொல்லுவாங்க பந்திக்கு முந்துன்னு. நான் எங்க அதுல எல்லாம் சாமர்த்தியம் பத்தாதுங்க. இனிமே அடுத்த கல்யாணத்துலதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அப்பாடி தாத்தாவோட இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி விளையாடினா தான் நல்லா இருக்கும். ஏய் என்னடா எல்லாருமா இப்படி சுத்து போடுறீங்க? ஏய் என்னடா எங்களுக்கும் சொத்து பங்கு இருக்குல்லடா, பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு கிடையாதா? சரி நான் எழுந்து போறேன், விடுங்கடா போங்கடா. யாருமா தாத்தா நிலத்துல ஒண்ணு விட்டு சொன்னது? நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். நான் போய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க பாக்கலாம். உட்காந்து தான் பாப்பேன். காட்டு ஐச்சாட்டியம் பண்ணுவேன். இப்ப பாரு. ஏய் ஏன்டா என்ன தள்ளுற? எங்க தாத்தா உங்க நிலம்டா, பொண்ணு சொத்துனால எங்களுக்கு உண்டுடா. உங்களை வாழ விடுங்கடா. அம்மா இந்த இடம்லாம் லாய்ப்படாது, நம்ம வேற ஒரு இடம் போயிடலாமா? நல்ல அழகான இடமா பார்த்து செட்டில் ஆயிடலாம். இவன் இடம் நம்மளுக்கு வேண்டாம், வாங்க எல்லாருமா போவோம். உலகத்துல நமக்கு கடவுள் ஒரு இடம் கொடுக்காமல போயிருப்பான், நம்ம அங்க போயிருப்போம். சண்டை இருக்குமா இவன் வீட? இல்ல எனக்கு பர்கர் தான் வேணும். பர்கர் கடை கூட்டு போங்க, நான் இல்லாட்டி அடம் பிடிப்பேன். இப்படிதான் ரொம்ப நீங்க இவனுக்கு ஸ்கூல்ல செல்லம் கொடுத்து பாருங்க. கீரை சாப்பிட்டு காமிங்கம்மா. சாப்பிட்டு காமிட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த மண்ணை சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் ஒழிய கீரை வேண்டாம் எனக்கு. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம். ஒவ்வொரு செல்லம்மா இவனுக்கு. ஆனாலும் இவ்வளவு செல்லம் ஆவாதுடி. பாரு அடம் புடிச்சு பர்கர் கடை கூட்டின்னு போயிட்டான் பத்தியா? அப்படிதான் இருக்குமே. சவுக்கு சவுக்குன்னு இந்த கீரையே தின்னுட்டு வாழ வேண்டியதாம்மா. நள்ளி மேல போட்டு விட்டு. ஹாய் மைக்கேல், மரியா, 2 பேரும் வந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர். என்ன கொள்ள அழகா இருக்காடா. என்ன கலரு, என்ன கிரீம் உபயோகிக்கிற மரியா? மரியா கிரீம கொஞ்சம் தரியா ப்ளீஸ். ஹலோ மரியா, போன வாட்டி நீ கொடுத்த கிரீம் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வெள்ளை ஆயிட்டேன் தெரியுதா? எவ்வளவு வெறுத்து போயிட்டேன் பாருங்க. என் பாய் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா, அதான் உங்களுக்கு தேங்க் பண்ணலான்னு வந்தேன். மரியா கிட்ட தரியா தரியான்னு நான் கிரீம் கேட்டது தப்பா. எங்க ஆத்தா இது வேற. இனிமே கிரீம் எல்லாம் உங்ககிட்ட வாங்க கூடாதுன்னு. ஏன்னா ஒரு குளியல் போட்டோம்னா திருப்பியும் கருப்பாயிட்டனா மனுஷ பயலுக்கு தான் இந்த கலர் எல்லாம். எங்களுக்கு எல்லாம் என்ன கலர் வேண்டி கிடக்கு? வச்சுக்கங்க இந்தாங்க கிரீம். அதனால இந்த சக்கரத்தை எடுத்து ஒண்ணு ஒன்னா கால்ல மாட்டிக்கலான்னு பாக்குறேன். கால்ல சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடினா ஸ்பீடா ஓடிடலாம். நாங்க மாட்டவே முடியல. லாரிக்கார பயலுங்க எப்படிதான் மாட்டி ஓட்டணும். எனக்கும் அதே மாதிரி ஓட்டணும்னு ஆசையா இருக்குது. நம்மள லாரி மேல ஏற்றுறாங்க ஒழிய லாரி மாதிரி நம்மள ஓட்ட விடுறாங்களா? ஆஹா, இதோ எப்படியும் இன்னைக்கு காலுக்கு தீரணும்பா. ஐயோ சதீஷ் வரானே வரானே. மாதுளம்பழம் ஜூஸ் கொண்டு வந்திருப்பானா? மாதுளம்பழம் ஜூஸ் அவ்வளோ நல்லதாமே உடம்புக்கு. இது என்ன பாலை கொடுத்துட்டா? அதெல்லாம் முடியாது போ. பால்லாம் குடிக்க முடியாது சதீஷ், நீ திரும்பி போயிடு. அதெல்லாம் முடியவே முடியாது. ஆடா பாவி, விட மாட்டேங்கிறான். குடிச்சே ஆகணும் தான். இப்ப கொஞ்சம் ஏமாத்தி பாக்கலாமா? குடிக்காத மாதிரி இப்படி கீழே வச்சுக்கலாம். என்ன இது விட மாட்டேங்கிறான். குஞ்சு குஞ்சு பாக்குறான். அடுத்த முறை மாதுளம்பழம் ஜூஸ் தரானா? நம்பலாங்கிறீங்க இவனை? அம்மா அந்த ப்ளூ சட்டை உனக்கு மட்டும் சாண்டல்வுட் சோப் கொடுத்துருக்கான், எனக்கு மில்க் சோப் கொடுக்குறாமா? எனக்கு அந்த சாண்டல்வுட் சோப் எனக்கு கொடுமா. எனக்கும் வாசனையா இருக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. மில்க் சோப்ல வாசனையே வரலம்மா. ஏமா மறைச்சுக்கிற அந்த பக்கம்? குடமா, உன் பிள்ளை தானே நானு, எனக்கு கூட தர மாட்டியா? அப்பா இரு, அந்த பக்கமா ஏறி அந்த பக்கம் இறங்கி உன் கால் வழியா புடுங்கறனா இல்லையா பாரு. ஐயோ முடியலையே அப்பா, அந்த சைடு வேற போக வேண்டியிருக்குது. இரு, கொஞ்சமா தான் இடம் இருக்குது, திரும்பிக்கிறேன். இரு, அடியில வச்சிருக்கிறல்ல இந்த காலு கீழே, அதை புடிக்கலன்னா பாரு. ஏமா ஏஞ்சிட்ட அம்மா, குடுமா அம்மா ப்ளீஸ்மா. செல்லம்மால சாண்டல்வுட் சோப் எனக்கு தரமாட்டேன். நான் பிச்சு காவு விட்டுருவேன். இல்லாட்டி இப்ப பாரு காவு விட்டுருவேன். ஆமா கோச்சுக்கன் பாரு, இப்போ கோச்சுக்கிட்டேன் நானு. எனக்கு ரொம்ப நாளா சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை. ஆனா யாரும் வந்துருவாங்களோன்னு பார்த்து பிடிக்க வேண்டியது. பாதி வழியா புகை விடுற லெவல் ஆயிடுச்சு பாருங்க. ஓரமா வச்சு வாயில வச்சு பிடிக்கிறேன். ஆனாலும் இந்த புகை சனிய வெளியே வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க மறைக்கிறது? வீட்டுக்கு தெரியாம குடிக்கணும், அதுவும் யாரும் வந்துருவாங்களான்னு பார்த்து குடிக்க வேண்டியிருக்கு. ஏங்க நீங்க இப்படிதான் குடிச்சு வளர்ந்தீங்களா? சிகரெட்டை குடிக்கிறது நல்லது இல்லதான், ஆனாலும் ஒரு அல்ப ஆசை. ஏய் இதோ வந்துட்டான் பாரு மொர மாம அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவனு வந்தான். உள்ள போடி. உள்ள போ. ஏய் எதுக்குடா உள்ள வந்த? மொர மாமனுக்கு எல்லாம் பொருளை கொடுக்க முடியாது.
அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது. குழந்தைங்க பிறந்தா சரியா பிறக்காது. தும்பிக்கை இல்லாம பிறந்துரும். அப்புறம் போடா வேலையை பார்த்துட்டு போ. என் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓடி உள்ளனா சொன்ன கேட்கறாளா பாரு. போன்னு சொல்றேன், உள்ள போ. யாருக்கும் பொண்ணை கொடுக்க முடியாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போலாம். நாங்க அசல்ல தான் மாப்பிள்ளை எடுப்போம். டேய் நீ எல்லாம் எங்க அம்மா முன்னாடி போட்டோ எடுக்க கூடாது. போ போ போ. நவுரு நவுருன்னு சொன்னா நவுரு. போட்டோல நீ எல்லாம் வரக்கூடாது. டேய் நீ பச்சை சட்டை போடா. டேய் போடா. நீ நின்னோன்னு எங்க அம்மா பக்கத்துல நின்று முடியுமா நீ? அதெல்லாம் நீங்க யாரும் நிக்க கூடாது. இங்க போட்டோ எல்லாம் யாரும் எடுக்க வரக்கூடாது. போங்க உங்க வீட்டை பார்த்து போங்க. அதெல்லாம் கிடையாது. நவுருன்னா நவுரு. நான் படுக்காத உன்னை நவுத்துவன் பாரு. பாரு உன்னை புஷ் பண்ணலன்னா பாரு இப்போ. நவுரு 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 நவுரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஐ பழம் கொடுக்க போறா. ஆரஞ்சு தரா. அடுத்த வாழைப்பழம் ஐ அட்டதாசம் சூப்பர். இன்னொன்னு கூட குந்தாணி அட ஆப்பிள் இன்னொன்னு தர போறா. செம்ம செம்ம ஆரஞ்சாச்சு வாழைப்பழம். இது என்னது? அப்பா எட்டேப்பிரிய வாட்டர் மெலன்பா. எனக்கு வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும்பா. கொஞ்சம் நக்கா போட அட்டைக்குட்டி. கொஞ்சம் நக்கதான் கூட. முதல்ல நக்கி சாப்பிட்டுட்டு தான் நான் முதல்ல அப்புறம் வாயில போடுவேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குதுயா. அப்பா போடு போடு போடு. கொஞ்சம் கட் பண்ணி தான் உள்ள போறேன். இத்தான் பெருசை எப்படி முழுங்குறது? ஐயோ அப்படியே உள்ள போட்ட. அடியே குண்டாணி. ஐயோ முழுங்க உள்ள பா. நெஞ்சு அடைக்குது. ஐயோ நெஞ்சு அடைக்குது. நெஞ்சு அடைக்குது. ஆனாலும் சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. சூப்பர் டேஸ்ட் டேஸ்ட். போட்டு போட்டு போட்டு. பகவானே இவ்வளவு தனியா என்னைக்கு பிடிச்சு முடிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என் பாடிய நான் ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். இல்லாட்டி எனக்கு வந்து நீர் கொடுப்பு வந்துருமா. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு வச்சுட்டு போயிட்டா எங்க அம்மா. பின்னாடி பாருங்க காவலுக்கு நின்னுட்டே இருக்கா. நான் மொத்த தனியா என்னைக்கு குடிச்சு முடிச்சு எப்படி ஏமாத்துறது? ஒரு வழி சொல்லுங்களேன்.